தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு கடற்கரை மற்றும் நீர்நிலைகளில் புனித நீராடிய பக்தர்கள். மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கோயில்களில் சிறப்பு வழிபாடு. இரண்டரை வயது குழந்தையின் தொண்டையில் சிக்கிய தைல டப்பா சாதுரியமாக அகற்றி குழந்தையின் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்கள். பருவமழை பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் செயல் விளக்கம். பல்லடம் அருகே மின்கம்பத்தை அகற்றாமல் போடப்பட்ட சிமெண்ட் சாலை. வாகன ஓட்டிகள் சாலையை பயன்படுத்த முடியாத அவலம். இனி விரிவான செய்திகள். அம்பத்தூரில் கல்லூரி மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சேகர் பாபு, திமுக பொருளாளர் TR பாலு ஆகியோர் வழங்கினர். சென்னை ஆவடியை அடுத்த அம்பத்தூரில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பவள விழா ஆண்டின் முப்பெரும் விழாவை ஒட்டி கல்லூரி மாணவ மாணவியருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் அமைச்சர் சேகர் பாபு, திமுக பொருளாளர் TR பாலு MP மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்று 500 கல்லூரி மாணவ மாணவியருக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பை, பேனா உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். இதில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் பங்கேற்றனர். நீலகிரியில் விளையும் பச்சை தேயிலைக்கு மாதாந்திர விலையாக கிலோவுக்கு 23 ரூபாய் 43 காசுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 65,000க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் தேயிலை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். தோட்டங்களில் பறிக்கும் பச்சை தேயிலையை தனியார் தேயிலை தொழிற்சாலை மற்றும் அரசின் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு விநியோகித்து வருகின்றனர். இங்கு விளையும் பச்சை தேயிலைக்கு ஒவ்வொரு மாதமும் விலை நிர்ணயம் செய்து தேயிலை வாரியம் அறிவிப்பு வெளியிடுவது வழக்கம். இந்த நிலையில் தேயிலை தொழிற்சாலைகள் அக்டோபர் மாதம் குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு 23 ரூபாய் 43 காசுகள் விலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தன. இதனை ஏற்று கிலோ 23 ரூபாய் 43 காசுகள் என நிர்ணயித்து தேயிலை வாரியம் அறிவித்துள்ளது. திருமங்கத்தில் 2.5 வயது குழந்தையின் தொண்டையில் சிக்கிய தைல டப்பாவை அரசு மருத்துவர்கள் அகற்றி குழந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ரோஜா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஹசினா பானு என்பவரின் 2.5 வயது மகள் ஆலியா. ஹசினா பானு வேலைக்கு செல்வதால் குழந்தையை தனது தாய் வீட்டில் விட்டுச் செல்வது வழக்கம். இந்நிலையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை கீழே கிடந்த தைல டப்பாவை எடுத்து வாயில் வைத்துள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக தைல டப்பா தொண்டையில் சிக்கிக் கொண்டுள்ளது. இதனால் குழந்தை அலறி துடித்த நிலையில் உடனடியாக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். அங்கு பணியில் இருந்த அரசு மருத்துவர் சிவகரன் செவிலியர்கள் உதவியுடன் 15 நிமிடம் போராடி தைல டப்பாவை அகற்றி குழந்தையின் உயிரை காப்பாற்றினார். இதனால் நிம்மதியடைந்த பெற்றோர் அரசு மருத்துவருக்கு நன்றி தெரிவித்தனர். வத்தலகுண்டு பகுதியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் நடத்தி காட்டிய பேரிடர் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி காண்போரை நிகழச் செய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு நிலக்கோட்டை தீயணைப்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சி கட்டகாமன்பட்டி கண்மாயில் நடைபெற்றது. வட்டாட்சியர் தனுஷ்கோடி நேரடி பார்வையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தண்ணீரில் தத்தளித்து உயிருக்கு போராடுபவர்களை படகில் சென்று தண்ணீரில் குதித்து அவர்களை லாவகமாக மீட்கும் காட்சிகளையும்
பதட்டமான சூழ்நிலையில் தண்ணீரில் தத்தளிக்கும் பலரை மீட்பது குறித்த காட்சிகளையும் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். மேலும் ஆபத்து காலங்களில் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு தண்ணீரில் மூழ்காமல் தற்காத்துக் கொள்ளும் முறை குறித்தும் செயல் விளக்கம் அளித்தனர். தங்கள் உயிரை பணயம் வைத்து பிறர் உயிரை காப்பாற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களின் செயல் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் குழந்தைகளை கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளை குஷிப்படுத்தும் பட்டாசு வகைகள் பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியின் பிரதான தொழில் பட்டாசு தயாரிப்பு. தீபாவளி பண்டிகை என்றதும் நினைவுக்கு வருவது பட்டாசு என்றால், பட்டாசு என்றதும் நினைவிற்கு வருவது சிவகாசிதான். இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியில் 90% பட்டாசுகள் சிவகாசியில் இருந்துதான் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு 100க்கும் மேற்பட்ட ஆலையில் ஆண்டு முழுவதும் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பட்டாசு தயாரிப்பில் உலகளவில் இந்தியாவை அடையாளம் காண செய்த பெருமை சிவகாசிக்கு உண்டு என்றால் அது மிக இல்லை. எல்லா பண்டிகைகளிலும் புத்தாடை, இனிப்பு வகைகள் இடம்பெறுவது உண்டு. ஆனால் பட்டாசு இடம்பெறும் ஒரே பண்டிகை தீபாவளி மட்டும்தான். தீபாவளி பண்டிகைக்காக சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் ஆர்வமுடன் காத்திருப்பது பட்டாசு வெடிக்கத்தான். இதனால் சிவகாசியில் ஆண்டுதோறும் சிறுவர்களை கவரும் வகையில் புது புது ரகங்களில் பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் யோசித்து குழந்தைகளை கவரும் வகையில் பிரத்யேகமான வகையில் பட்டாசுகளை தயாரித்துள்ளனர். அந்த வகையில் வண்ணத்து பூச்சி வடிவில் தயாரிக்கப்பட்ட பட்டர்ஃப்ளை பட்டாசுகள் வண்ண தீப்பொறியை வெளிப்படுத்தி துள்ளி குதித்து சுழன்று குழந்தைகளை உற்சாகத்தில் ஆழ்த்துகிறது. இதேபோன்று குழந்தைகளுக்கு பிரியமான குல்ஃபி ஐஸ்கிரீம் வடிவமைப்பில் கையில் பிடித்து வெடிக்கும் வகையில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கடலில் துள்ளி குதிக்கும் டால்பின் வாயிலிருந்து தண்ணீரை பீச்சி அடித்து மலைசாரல் போல தீப்பொறி வெளிவரும் டால்பின் ஷோ, கார்ட்டூன் முயல் வாயிலிருந்து வெவ்வேறு கலர்களில் தீப்பொறி வெளியாகும் லூனிடூன்ஸ், திரையில் தீப்பற்ற வைத்தவுடன் விசில் சத்தத்தோடு மஞ்சள் கலரில் தீப்பொறி பறக்கும் பேபி மான்ஸ்டர், திரைப்படமாக வெளிவந்துள்ள டாய் ஸ்டோரி, தலையிலிருந்து கலர் கலராக தீப்பொறி வெளிவருவது என எண்ணற்ற புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பேருந்து வடிவ அட்டை பெட்டியில் உருவாக்கப்பட்டுள்ள பிளிக்கர் பட்டாசுகள் பேருந்து இயக்கத்தின் முகப்பு விளக்கை டிம் பிரைட்டராக ஒளிர செய்வது போன்று தோற்றமளிக்கிறது. பொம்மைகளின் தலையில் காற்றாடி சுழல்வது போலவும் சக்கரம் சுழல்வது போன்றும் தயாரிக்கப்பட்டுள்ள டோரிமான் பட்டாசு. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் ராணுவ பீரங்கி வடிவிலான பட்டாசு கான்பூரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. பார்ப்பதற்கு அச்சு அசல் ராணுவ பீரங்கி வாகனம் போல் தோற்றமளிக்கும் இந்த பட்டாசு திரிகளில் தீயை பற்ற வைத்தவுடன் போர்க்களத்தில் பல்வேறு திசைகளில் இருந்து எதிரிகளை தாக்குவது போன்று பீரங்கி பட்டாசிலிருந்து ஆங்காங்கே தீப்பொறிகள் வெளியேறி நம்மை வியக்க வைக்கிறது. இந்த வகை பட்டாசுகள் சிறுவர்களை மட்டுமல்ல பெரியவர்களையும் பெரிதும் கவர்ந்துள்ளது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பட்டர்ஃப்ளை பாக்ஸ் இருக்கும். ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளை மார்க்கெட்டில் வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த பட்டர்ஃப்ளை பாக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உள்ள பீஸை எடுத்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீஸாக வேர் பண்ணிக்கலாம். இது ஒரு ரீயூசபிள் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அழகு பொருள் மாதிரி இந்த விஷயத்தை வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏற்கனவே தொடர்ந்து நம்ம பட்டாசுகளை நீங்கள் விற்பனைக்கு வாங்கிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கான ஆதரவுகள் கொடுக்குற மாதிரி இந்த வருடம் கொடுத்துருக்க புதுமையான பட்டாசுகளுக்கும் ஆதரவு கொடுத்து விற்பனைக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சிவகாசி மக்கள் தரவாக கேட்டுக்கிறோம். வழக்கம் போல் பட்டாசுகள் மாதிரி புது ரக பட்டாசுகளும் தீபாவளி விற்பனைக்காண்டி தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். தீபாவளி விற்பனை வந்து இந்த வட்டம் அமோகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சிவகாசி மக்களுடைய எதிர்பார்ப்பு.
தீபாவளி நாள் நெருங்க நெருங்க இந்த ஆண்டு என்ன புதுவகை பட்டாசுகள் உள்ளன என்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆராயத் தொடங்கியுள்ள நிலையில் இத்தனை புதிய ரக பட்டாசுகள் அறிமுகமாகி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த புதிய ரக பட்டாசுகளை குழந்தைகள் முன்னிலையில் டெமோ காண்பித்த போது இப்போதே தீபாவளி வந்துவிட்டது போன்று குழந்தைகள் உற்சாகத்தின் எல்லைக்கே சென்று அனைவரும் ஹாப்பி திவாலி என வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். போன வருஷம் தீபாவளியோட இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறையா புது வகையான பட்டாசுகளும் குழந்தைகளுக்கு விரும்புகிற மாதிரி பட்டாசுகளும் நிறையா இருக்குது. அதுக்கான டெமோ இப்போ காட்டினாங்க. அதே மாதிரி நாங்களும் தீபாவளிக்கு இதை விட நிறையா பர்ச்சேஸ் பண்ணி இந்த வருஷம் தீபாவளியை சூப்பராக கொண்டாடுறோம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி டு ஆல். எந்த வகை பட்டாசுகளாக இருந்தாலும் அவற்றை பாதுகாப்புடன் வெடித்தால் மட்டுமே மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். மாலை முரசு செய்திகளுக்காக சிவகாசி செய்தியாளர் கார்த்திகேயன். உதகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆடும் நீரூற்று அலங்கரிக்கப்பட்ட நிலையில் 2500 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை கொண்டு ஐ லவ் யூ ஊட்டி என்ற வாசகம் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 2வது சீசன் துவங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் உதகை நகரின் நுழைவாயிலில் ஆங்கிலேயர்களால் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு நூற்றாண்டை கடந்த ஆடும் நீரூற்று வண்ண விளக்குகளால் மின் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பார்வையாளர்களை கவரும் வகையிலும் பிளாஸ்டிக் இல்லாத நீலகிரி என்பதை எடுத்துரைக்கும் வகையிலும் 2500 பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை கொண்டு ஐ லவ் யூ ஊட்டி என்ற பிரம்மாண்ட வாசகமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் அருகில் நின்று சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். காந்தி ஜெயந்தியையொட்டி வேலூரில் கதராடை விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் வட ஆற்காடு சர்வோதயா சங்கத்தின் கிராம கைத்தொழில் பொருட்கள் விற்பனை மையத்தில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி கதராடை விற்பனை நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் வேலூர் மாவட்ட மாநகராட்சி மேயர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் கைத்தறி ரகங்களுக்கு 25 விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு 2,72,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். காந்தியடிகள் பிறந்த நாளையொட்டி உதகை கதர் அங்காடியில் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். காந்தியடிகளின் 156வது பிறந்த நாள் மற்றும் தீபாவளி பண்டிகையையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் செயல்பட்டு வரும் கதர் அங்காடியில் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். முன்னதாக அங்குள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கதர், பட்டு, பாலியஸ்டர் ஆகிய கைத்தறி ரகங்களுக்கு 30% தள்ளுபடி விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு 433 கோடி ரூபாய் கதர் இலக்கு விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் அனைத்து அரசு துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கதர் துணி ரகங்களை வாங்கி பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மகாலய அமாவாசையையொட்டி தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் கோயில்களில் ஏராளமான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகம் வைகை ஆற்றில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். முன்னோர்களின் நினைவாக பூஜைகள் செய்வதற்காக அதிகாலையிலேயே குடும்பத்துடன் வருகை தந்து நீராடிய மக்கள், விற்பனர்கள் மந்திரம் மோத பூஜைகள் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் நகரின் மத்தியில் அமைந்துள்ள கோபாலசமுத்திரம் கரையில் ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டோர் குவிந்து வரிசையாக அமர்ந்திருந்தனர்.
அப்போது ஐயர் ஒலிபெருக்கி மூலம் மந்திரங்கள் ஓத முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பின்னர் பிண்டங்களை கரைத்து பித்ரு பூஜை செய்தனர். உதிர் பூவை வலது கையில் எடுத்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடலிலும் கோடியக்கரை ஆதிசேது கடலிலும் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தேங்காய், பச்சரிசி, அகத்திக்கீரை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வைத்து தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர். அங்குள்ள வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனமும் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் கோயிலில் குளக்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். பின்னர் திருக்குளத்தில் பிண்டங்களை கரைத்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள காவேரி அம்மன் கோயில் முன்பு விளக்கேற்றி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் அதிகாலை முதலே மக்கள் வருகை தந்து ஆற்றில் புனித நீராடி படித்துறை மற்றும் பரிகார மண்டபங்களில் அமர்ந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். அங்கு ஒரே நேரத்தில் ஏராளமானோர் திரண்டதால் பவானி நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல்லடம் அருகே மின்கம்பத்தை அகற்றாமலேயே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சாலை வசதி அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் சாலையில் இருந்த மின்கம்பத்தை அகற்றாமலேயே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் சாலையின் நடுவே மின்கம்பம் உள்ளதால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் வர முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக மின்கம்பத்தை அகற்றிவிட்டு சாலையின் இருபுறமும் பாதுகாப்பான முறையில் மண் கொட்ட வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
நாட்டிலேயே முதலாக நிறுவப்பட்ட காந்தி சிலைக்கு மணிமண்டபம் அமைத்து தருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாத்மா காந்தியின் 156வது ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காந்திஜி சுட்டுக் கொலை செய்யப்பட்ட 15வது நாளில், அதாவது 1948 பிப்ரவரி 13வது நாளில் ராணிப்பேட்டையில் காந்திக்கு சிலை நிறுவப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக நிறுவப்பட்ட இந்த சிலைக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது ராணிப்பேட்டை மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யாறு அடுத்த மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு மேல்மா, மணிப்புரம், தேத்துறை உள்பட 11 கிராமங்களை சேர்ந்த சுமார் 3174 ஏக்கர் விளைநிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி வருகிறது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதால் இத்திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். திருவண்ணாமலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிவனடியார்கள் அண்ணாமலையார் கோயில் முன்பு வழிபட்டு கிரிவலம் தொடங்கினர். இதில் சிவனடியார் ஒருவர் லிங்கத்திற்கு ருத்ராட்ச மாலையை அணிவித்து தலையில் சுமந்தபடி நடனமாடி கிரிவலம் வந்தார். அவருடன் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க அஷ்டலிங்கங்களை வழிபட்டு 14 கிலோமீட்டர் தொலைவில் கிரிவலம் சென்றனர். மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். நாமக்கல்லில் 2000 மாணவர்கள் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் விழிப்புணர்வு சிலம்பம் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நேரு யுவகேந்திரா மற்றும் நாமக்கல் மாவட்ட சிலம்பம் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு, பரமத்திவேலூர், ராசிபுரம், மோகனர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்று 1 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். இறுதியில் அனைவருக்கும் புத்தகம், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.